தேனி மாவட்டத்தில் கருகும் பயிர்களை காக்க முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி கம்பம் பகுதி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கமிட்டனர். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்காததால் 15,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 2ஆம் போக நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். தேனி மாவட்ட விவசாயிகளுக்கு 10 லட்சம் மூடைகள் உற்பத்தியாக வேண்டிய இடத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் நஷ்டஈடுக்கு ஆளாயிருக்கின்றார்கள். எனவே நட சொன்னது தமிழக அரசு, தண்ணீர் தர மறுத்தது தமிழக அரசு. எனவே முழு பொறுப்பையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல விவசாயிகளுடைய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். தற்போது கம்பம் பகுதியில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதற்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒரு தண்ணீர் கொடுக்காத இந்த சூழ்நிலை, ஒரு 4 தினங்கள் கேட்ட தண்ணீரை கொடுக்காத சூழ்நிலையால் ஒரு 80,000 மூடை விளைய வேண்டிய ஒரு இடத்தில் வெறும் 35,000 மூடை கூட விளையாத ஒரு நிலையை உண்டாக்கி விட்டார்கள். மாவட்ட நிர்வாகமும் பொது பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளுடைய மெத்தனத்தினால் இந்த நஷ்டம் ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காததால் 15,000 ஏக்கரில் 2ஆம் போக நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 12,000 ஏக்கர் விளைநிலங்கள், போடி, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் 3,000 ஏக்கர் விளைநிலம் என மொத்தம் 15,000 ஏக்கர் விளைநிலங்கள் முல்லை பெரியாறு அணை பாசனத்தை நம்பியுள்ளன. இந்நிலையில் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படாததால் 2ஆம் போக நெல் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நடவு நடப்பட்டு செழுமையாக வளர்ந்து பால் பிடிக்கும் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரின்றி கருகி அழிந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு போகத்துக்கு நடவுக்கு எங்களுக்கு சராசரி ஒரு குழிக்கு 15,000 செலவு வரும். இந்த நெல் பயிர் இப்படி நட்டு 2ஆம் போகம் தண்ணி அடைக்கும்னு நாங்கள் நம்பி வெள்ளாமை செஞ்சோம். நட்டு இப்படி ரெடி பண்ணி பால் பிடிச்சி வளர்ச்சியாகி பால் பிடிச்சி பரிகிற நேரத்தில் வெள்ளாமை எடுக்க நெருக்கட்டில் போய் இப்படி தண்ணி இல்லாமல் ஆக்கி பூரா பயிர் பூரா கறி செத்துக்கு. இதனிடையே கடந்த 4 மாதங்களுக்கு முன் அணையிலிருந்து தேவையின்றி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணீர் திறப்பு அளவை குறைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் விவசாயிகளின் ஆலோசனைகளை அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியதாக கூறுகின்றனர். ஒரு தண்ணி 2 தண்ணி கொடுத்தா அது முழுமையான ஒரு விவசாயமாக அடையக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு தண்ணி இல்லாமல் இன்னைக்கு பூரா பயிர்கள் பூரா கருகி நாங்களும் விவசாயிகளும் பயிரும் கருகி ரொம்ப வேதனையில் இருக்கோம். இதுக்கு முழுக்க அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு குளறுபடியான நடவடிக்கை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பருவமழை பெய்யும் என எதிர்பார்த்து அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும், ஆனால் தற்பொழுது பருவமழை பொய்த்து போனதால் அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும், அவர்களிடமிருந்து அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டுள்ளதால் தேனி மாவட்டத்தில் உள்ள விளைநிலங்கள் கருகத் தொடங்கியுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள மாவட்டம் தேனி. இம்மாவட்ட மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் விவசாய தேவையை பூர்த்தி செய்வதும் முல்லைப்பெரியாறு அணை மட்டுமே. இந்த அணையில் திறந்துவிடப்படும் தண்ணீரை நம்பி தேனி மாவட்டத்தில் சுமார் 14,700 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கூடலூரில் மட்டும் 310 ஏக்கர் நிலம் தண்ணீர் இன்றி கருகத் தொடங்கியுள்ளது. இதேபோல கம்பம் பகுதியிலும் 1,800 ஏக்கர் நிலம் தண்ணீர் இன்றி கருகியுள்ளன. இந்த 2 பகுதிகளில் மட்டும் 2ஆம் போக சாகுபடிக்காக பயிரிடப்பட்டிருந்த 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கம்பத்தை அடுத்துள்ள உத்தமபாளையம், சின்னமனூர் பகுதி விளைநிலங்களும் தண்ணீர் இல்லாததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முல்லைப்பெரியாறு அணையில் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால்
கோட்டூர், வீரபாண்டி, பழனி செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களும் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை நீரை நம்பி மட்டுமே விவசாயத்தில் இறங்கிய விவசாயி ஒருவர் தற்போது வீதியில் நிற்கும் நிலையில் இருக்கிறார். கடனை வாங்கி பயிர் செய்து அது கருகிப் போவதை யாரால் தான் சகிக்க முடியும்? வேதனை தாழாது விரக்தியில் நிற்கும் அந்த விவசாயியின் கவலையை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த இந்த சிறு விவசாயியின் பெயர் தொந்தி. இவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். வீரப்ப நாயகன் குளம் அருகே உள்ள தனது 2 ஏக்கர் நிலத்தில் முல்லைப் பெரியாறு அணை நீரை நம்பி மட்டுமே இவர் விவசாயம் செய்து வருகிறார். வட்டிக்கு கடன் வாங்கி ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிர் செய்திருந்தார். ஆனால் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவது நிறுத்தப்பட்டுவிட்டது. இதனால் கதிர்களில் பால் பிடிக்கும் பருவத்தில் கருகிவிட்டதாக கவலை தெரிவிக்கிறார் இந்த விவசாயி. ஒரு 2 ஏக்கர் நிலம் விவசாயம் பார்க்குறான். விவசாயம் பார்க்குறதுக்கு ஆரம்பத்திலேருந்தே கடை வாங்கித்தான் போட்டிருக்கு. நிறைய அடை வச்சுருக்கு. வட்டிக்கு கடை வாங்கி போட்டு உழுது நாற்று போட்டு நட்டு களை எடுத்து 3 உரம் போட்டு 3 மருந்து அடித்து கருது பறிஞ்சு நேரத்தில் தண்ணி இல்லாமல் கருகி போச்சு. இதை நம்பித்தான் நாங்கள் எங்கள் குடும்பமே இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு என்ன விவசாயம் செய்கிறதுக்குன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நெல்மணியாக வேண்டிய கதிர்கள் எல்லாம் பதறாகி போன நிலையில் உணவுக்கும் வழியின்றி வாங்கிய கடனை அடைப்பதற்கும் வகையின்றி தவிப்பதாக கூறுகிறார் தொந்தி. மற்ற விவசாயிகளின் பயிர்களும் கருகும் முன்பாக பாசனத்துக்கு நீர் திறந்து விடுவதோடு பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த ஏழை விவசாயியின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தேனி மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள விளைநிலங்களுக்கு மட்டுமின்றி அப்பகுதி மக்களுக்கும் முல்லைப் பெரியாறு அணை முக்கிய நீராதாரமாக விளங்குகிறது. கேரள அரசின் வற்புறுத்தல் காரணமாக இந்த அணையில் 136 அடி வரை மட்டுமே நீர் தேக்கி வைக்கப்படுகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 110.6 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் 100 கன அடி நீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து 104 அடிக்கு மேல் உள்ள நீரை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் தற்போதுள்ள நீர் இருப்பை கொண்டு 50 நாட்களுக்கு தேனி மாவட்டத்தின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய இயலும். 2ஆம் போக சாகுபடிக்காக 5 நாட்களுக்கு ஒருமுறை 200 கன அடி தண்ணீர் தேவைப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் அணையின் நீர்மட்டம் தற்போதுதான் மிக குறைவாக உள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 14,700 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் இருக்கின்றன. கூடலூர் முதல் பழனி செட்டிப்பட்டி வரை உள்ள பகுதிகள் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன.